வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட். செலிப்ரேஷன்னாலே நம்ம முதல்ல சாக்லேட் தான் யோசிப்போம். அதுவும் அது எவ்வளோ குட்டி செலிப்ரேஷன்னா கூட சாக்லேட்னாலே அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதில் நிறைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீஷியம், அயன், புரோட்டீன், ஃபைபர், இப்படி நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ அந்த சாக்லேட்டை நம்ம வீட்டிலே இன்னும் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் நிறைய ஆடட் எனர்ஜிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மில்க் அண்ட் ஒயிட் சாக்லேட், இது ரெண்டுமே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். அது மேலே ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் பவுல் வச்சுக்கலாம். இந்த சாஸ் பவுலில் வச்சுருக்க தண்ணி இந்த பவுலோட பாட்டமை டச் பண்ணாத மாதிரி வச்சுக்கணும். தண்ணி இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு தான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸும் நம்ம பண்ணணும். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கொக்கோ பட்டர் இல்லைனா நீங்கள் எடிபிள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் இல்லைனா கீ, பட்டர், வெஜிடபிள் ஷார்ட்னிங், இப்படி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பட்டர் ஆட் பண்ணதும் இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பொறுமையாக அப்பப்போ நம்ம இதை கலந்து விடணும். நம்ம இதை அடிக்கடி கிளறாமல் விட்டுட்டோன்னா அந்த பட்டர் ஓவர் ஹீட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. அதனால் அடிக்கடி நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொக்கோ பட்டர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஸ்மூத்தாக நம்மளுக்கு சாக்லேட் கிடைக்கும். ஒருவேளை கொக்கோ பட்டர் இல்லைனா நீங்கள் எடிபிள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள், இப்போ கொக்கோ பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர்னால் ஒன்றுமே இல்லை, பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் தான் ஐசிங் சுகர். நீங்கள் வீட்லேயே சர்க்கரையை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபைனான சுகர் பவுடர் கிடைச்சிரும். அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த சுகர் பவுடர் இந்த பட்டரோட நல்லா கம்பைன் ஆகணும். அது மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால இது நல்லா ஸ்மூத் ஆகுற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே இருக்க மில்க் பவுடர் கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சாக்லேட்டோட டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேட்பரிஸ் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் கேட்பரிஸ் டெய்ரி மில்க் ஃப்ளேவரில் மில்க் சாக்லேட் செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த கேட்பரிஸ் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர். நீங்கள் நார்மலாக செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் அன்ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர் நார்மலாக கிடைக்கும் இல்லையா கடைகளில், அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த ஃப்ளேவரில் செய்யணும்னு டிசைட் பண்ணதுனால இந்த கேட்பரிஸ் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லம்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கும். இது கொக்கோ பவுடர் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாதான் கம்பைன் ஆகி அதோட கலரும் கரெக்டாக கிடைக்கும். நல்லா கம்ப்ளீட்டாகவும் இது மிக்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ ஹீட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கனாலும் முன்னாடியே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும்னா காஃபி டிகாஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண அப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆறட்டும். ரொம்ப ஆறிடக்கூடாது. பட் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதுனால கொஞ்ச நேரம் இது கூல் ஆகட்டும். இப்போ இது கூல் ஆகிடுச்சு. ரொம்ப கூலாக விட்டுறாதீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் கூலானால் போதும். இப்போ இந்த சாக்லேட் மிக்சரை நம்ம ஒரு சிலிக்கான் மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் இருக்கிற சாக்லேட் சிலிக்கான் மோல்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி லைட்டாக அசைச்சு டேப் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேருந்து எதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெளில வந்துடும். ஈவனாக செட் ஆகும் சாக்லேட். இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்லோவாக இதை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொறுமையாக இந்த மோல்ட்லேருந்து எடுக்கலாம். அப்படியே பார்க்கறதுக்கு ஸ்டோர் பாட் மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் இது ஹோம் மேடுன்றதுனால ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் சாக்லேட் நல்லா செட் ஆகிட்டு நம்ம மோல்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுத்து ஒயிட் சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.
பார்க்கலாம். நம்ம மில்க் சாக்லேட்டுக்கு பண்ண மாதிரியே தான் டபுள் பாய்லர் மெத்தட். அதே மாதிரி ஒரு சாஸ் பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணணும். அது மேலே இந்த மாதிரி ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் பவுல் வைக்கணும். இப்போது தண்ணி வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி கொக்கோ பட்டருக்கு பதிலாக கோகனட் ஆயில், கீ, பட்டர், வெஜிடபிள் ஷார்ட்னிங் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். நீங்கள் அப்பப்போ வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பவுடர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது ரெண்டும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் சாக்லேட்ன்றதுனால மில்க் சாக்லேட்டை விட இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மில்க் பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண அப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பவுலை வந்து சாஸ் பேன் மேலேருந்து நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸாவது வந்து அது கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை ஃப்ரீசரில் செட் பண்ண வைக்க முடியும். ரொம்ப கூலாக விட்டுறாதீங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் கூல் ஆனால் போதும். இதை இப்போ நம்ம சிலிக்கான் மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுனால பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். பாருங்கள், ஒயிட் சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை மோல்ட்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மில்கி பார் மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஃப்ளேவரில் ஸ்டோர் பாட்டை விட ரொம்ப நல்லாவே வந்து ஹோம்மேட் சாக்லேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, நம்ம மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் எவ்வளோ சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சாக்லேட் வந்து இனிமேல் ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த சாக்லேட்டை இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, லவ்ட் ஒன்ஸ், பார்ட்னர், யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுங்க. அது ஹோம்மேடாக நீங்களே உங்கள் கையால் செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். தேங்க்யூ.